ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ரவா தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்குள்ளே ஐட்டம் தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு ஒரு பேசன் எடுத்து வச்சுக்கோங்க. பேசன் எடுத்து வச்சுட்டிங்களா? அதில் 100 கிராம் வறுத்த ரவையை நல்லா அகலமாக கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 ml தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதை ஒரு ஓரமாக நல்லா ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் 100 கிராம் வறுத்த ரவைக்கு 300 கிராம் அரிசி மாவு எடுத்து போட்டுடுங்க. 200 கிராம் மைதா மாவு 200 கிராம் மைதா மாவு போட்டுடுங்க. எடுத்து வச்ச மைதா மாவு. அதுக்கப்புறம் திருவுன ஒரு 2 கேரட்டை நல்லா மாவில் ஃபுல்லுக்கு பரப்பி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து நறுக்கி போட்டுடுங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா குட்டியாக நறுக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு வேணாலும் க்ரஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான உப்பு. அதுக்கப்புறம் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே 100 கிராம் ரீஃபைண்ட் ஆயில். பச்சை எண்ணெய் எடுத்து மாவில் ஊற்றி நல்லா பரட்டிடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் வச்சுருக்க 700 ml தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. இதில் முந்திரி பருப்பு இல்லை பொட்டுக்கடலை இல்லை நிலக்கடலை, இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க மாவை. நல்லா கையை வச்சு கொஞ்சம் கட்டி கலர் இல்லாமல் நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போ தோசைக்கல்லை ஒரு பக்கமாக சூடு பண்ணி அதை நல்லா எண்ணெயை தீட்டி இது பண்ணிவிட்டு மாவை நல்லா எடுக்கும் போது அப்படியே இல்லாமல் நல்லா கலக்கி விட்டு எடுத்து ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு எப்பயுமே ரவா தோசை தேய்க்க வராது. இந்த மாதிரி தூரமாக ஊற்றினீங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அப்புறம் எண்ணெயை விட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம ரவா தோசை ரெடி. ஃபஸ்ட்டு தோசை தான் இப்படி பிஞ்சு வரும், நெக்ஸ்ட்டு தோசை சூப்பராக வரும்.